என் தாத்தா நடந்து போனார், எங்க அப்பா பைக்ல போனார், நான் கார்ல போறேன், என் பிள்ளை BMW போறோம், என் பேர பிள்ளை ஃபெராரி கார்ல போவான், அதுக்கு அடுத்த பிள்ளை மறுபடியும் நடந்து போவான். இதான் நடக்கும், அவ்வளவுதான் நடக்கும். இதானே நடக்க போகுது. இதுக்கு இந்த பாடுபடுறீங்க. முதல் தலைமுறையிலே பெரும் பணக்காரராக இருந்தவர் அடுத்த தலைமுறையிலே ஓரளவு பணக்காரராகி மூணாவது தலைமுறை மறுபடியும் ரோட்டுக்கு வந்து 3 தலைமுறையா ஏழையா இருந்தவனும் இல்ல, 3 தலைமுறையா பணக்காரனா இருந்தவனும் இல்ல. நடந்து போன மனிதன் தன் கஷ்டத்தை உணர்கிறான். கஷ்டத்தை உணர்கிறவனுடைய டஃப் டைம்ஸ் அவனுக்கு பெஸ்ட் ரூட்ஸை கிரியேட் பண்ணி தருது. வாழ்க்கையில சிரமப்படுகிற போது நல்ல வழி எது என்று தேடி கண்டுபிடிக்க வேண்டிய மனசு அவனுக்கு வாய்க்கிறது, அவளுக்கு வாய்க்கிறது. உங்கள் கடமை உங்கள் பிள்ளை சௌகரியம் குறையாமல் வாழ்வதற்கான சொத்தை சேர்ப்பது அல்ல. உங்கள் மகளுக்கு ஒரு பெரிய இடத்துல திருமணம் செய்து கொடுக்க வேண்டும், அது அல்ல. நான் செத்த பிறகு கூட என் பிள்ளை சௌகரியமா இருப்பதற்கான ஒரு வாழ்க்கையை நான் உருவாக்கி தருவதற்கு பெயர் வாழ்க்கை என்று நாம நினைத்துக் கொண்டிருக்கோம். அது அல்ல வாழ்க்கை. ஏழ்மையாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, நெருக்கடியாக இருந்தாலும் சரி, சௌகரியமாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் வாழ்க்கையை மகிழ்வோடு எதிர்கொள்ளுகிற துணிச்சலையும் அறிவையும் நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு தரணும். அதுக்கு பேர் தான் வாழ்க்கை. கடைசி வரைக்கும் நீங்க வாழ்றதில்ல. வாழ வேண்டிய வயசுல யாராவது வாழ்ந்துருக்கீங்களா? 50 வருஷம் கஷ்டப்பட்டத ஒரு நிமிஷத்துல உன்னை யார் கஷ்டப்பட சொன்னாமாங்க. அன்னை நைட்டு ரூமை பூட்டி நீங்க தனியா உட்காந்து அழுவீங்க. அப்ப கூட மறுநா லூசு மாதிரி எதுக்குமா அழுகிற மாட்டேன், லூசு மாதிரியா 25 வருஷம் என்னுடைய வாழ்க்கையை நான் தியாகம் செய்திருக்கேன், உன்னையா தியாகம் பண்ண சொன்னா? உங்கள் தியாகம் அங்கீகரிக்கப்படாத போது உங்களுக்கு வழி தெரியும். ஏனால் இந்த சமூகத்திற்கு தியாகம் தேவை கிடையாது, கைடன்ஸ் தேவை. நீங்க கனெக்டடா இருங்க. வாழ்க்கையை புரிஞ்சு வச்சு